தியாகதீபம் திலீபன் நினைவு சதுக்கம் நாளை நல்லூரில் அங்குரார்ப்பணம். தேர்தல் பிரச்சார முடிவின் பின்னரான தேர்தல் முறைப்பாடுகள் அதிகரிப்பு. நெடுந்தாரகை பயணிகள் படகு வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிப்பு. மனித உரிமை மீறல்களை கண்காணிக்க விசேட நடமாடும் சேவை. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி உத்தரவு. மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான மருதலிங்கம் பிரதீபன் இன்று யாழில் ஊடக சந்திப்பு. புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் குறித்து குற்றப்புலனாய்வு விசாரணை ஆரம்பம். நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம். தேர்தலுக்கு பின்னரும் ஒரு வாரத்துக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள். நெருங்கும் ஜனாதிபதி தேர்தல் 5000 அண்மித்துள்ள தேர்தல் முறைப்பாடுகள். கடன் மறுசீரமைப்பு குறித்து வணிக கடன் வழங்குநர்களுடன் உடன்பாடு. அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட கோரிக்கை. பிரபாகரனை உயிருடன் பிடித்திருக்க வேண்டும் மஹிந்த ராஜபக்ஷ. தொடர்வது விரிவான செய்திகள். தியாகதீபம் திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் முகமாக அவரின் வரலாற்றினை எடுத்தியம்பும் பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக என்னும் துணிப்போருடன் கூடிய ஆவண காட்சியகம் நாளைய தினம் திறந்து வைக்கப்பட உள்ளது. நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபன் நினைவாலயம் ஒன்றில் தியாகதீபம் திலீபன் நினைவு சதுக்கம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட உள்ளது. தியாகதீபம் திலீபனின் வரலாற்று புகைப்படங்கள் என்பன இதன் போது தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட உள்ளது. ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 208 முறைப்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 18ஆம் தேதி வரை 4945 ஆக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதில் 1515 முறைப்பாடுகள் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 3429 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. இந்த காலப்பகுதியில் தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் 34 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை இதுவரையில் தங்களது கிடைக்கப்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 4304 முறைப்பாடுகள் தொடர்பில் தேர்வு கண்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எஞ்சிய 641 முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நெடுந்தாரகை பயணிகள் படகை வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் வடக்கு மாகாண ஆளுநர் உத்தியோகபூர்வமாக இன்று கையளித்துள்ளார். சுமார் ஒரு வருடத்தின் பின்னர் நெடுந்தாரகை பயணிகள் படகு இன்றைய தினம் தனது சேவையை ஆரம்பித்துள்ளது. படகில் மேற்கொள்ளப்பட்ட திருத்த பணிகளை தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸினால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் நெடுந்தாரகை பயணிகள் படகு இன்றைய தினம் காலை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. நெடுந்தீவு இறங்குதுறைக்கு சென்ற ஆளுநர் நெடுந்தாரகை பயணிகள் படகை பார்வையிட்டார். இதுவரை காலம் மாகாண சபையின் பொறுப்பில் காணப்பட்ட இந்த படகானது 52 மில்லியன் ரூபாய் செலவில் திருத்தப்பட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தமது தீவில் நீண்ட காலமாக காணப்பட்ட போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்தமை தொடர்பில் ஆளுநருக்கு நெடுந்தீவு மக்கள் தங்களது நன்றியை தெரிவித்தனர். ஆளுநரின் கடும் முயற்சியின் பயனாக நெடுந்தாரகை இன்று மீண்டும் தனது சேவையை ஆரம்பிப்பதாகவும் மக்கள் குறிப்பிட்டனர். நெடுந்தாரகை பயணிகள் படகின் திருத்த பணிகளுக்காக துரித நடவடிக்கையை மேற்கொண்ட ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதி செயலகத்திற்கும் துறைசார் அமைச்சுக்கும் இதன்போது ஆளுநர் நன்றியை தெரிவித்தார். தீவுகளுக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். இன்று முதல் பயணிகள் சேவையை ஆரம்பித்துள்ள நெடுந்தாரகை படகு தினமும் நெடுந்தீவில் இருந்து ஒரு தடவை குறிக்கட்டுவான் இறங்குதுறைக்கு பயணிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் நடவடிக்கை முடியும் வரை மனித உரிமை மீறல்களை கண்காணிப்பதற்காக
விசேட நடமாடும் சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இதனை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் அறிவித்துள்ளது. தேர்தல் நடவடிக்கைகள் முழுவதிலும் விரிவான மேற்பார்வையை உறுதி செய்யும் வகையில் பிராந்திய மனித உரிமை அலுவலகங்களினால் இந்த முயற்சி ஒழுங்குபடுத்தப்படும் என மனித உரிமை ஆணையாளர் நாயகம் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். சபையின் கூட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற நிலையில் அவர் இதனை உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் வேட்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வாக்குச்சாவடிகள், வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் பொதுமக்களின் அன்றாட செயற்பாடுகளை வழமை போன்று முன்னெடுத்து செல்வதை உறுதிப்படுத்துமாறும் ஜனாதிபதி இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான மருதலிங்கம் பிரதீபன் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தினார். வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதுக்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகள் யாவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இம்முறை 4,92,280 பேர் வாக்களிப்பதற்காக தகுதி பெற்றிருக்கின்றார்கள். விசேட அம்சமாக இம்முறை குறைநிரப்பு பட்டியல் மூலம் 31/5/2024 அன்று 18 வயதினை பூர்த்தி அடைந்த 2,463 பேர் இம்முறை வாக்காளர்களாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே 511 வாக்களிப்பு நிலையங்களிலே இம்முறை இந்த வாக்களிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. தபால் மூல வாக்களிப்பு யாழ்ப்பாண மாவட்டத்திலே நிறைவு பெற்ற அடிப்படையிலே அதன் தரவுகளாக 21,773 விண்ணப்ப படிவங்கள் கிடைக்கப்பெற்று 21,533 பேர் தபால் மூல வாக்களிப்பை முழுமையாக வழங்கியிருக்கின்றார்கள். இம்முறை யாழ்ப்பாண மாவட்டத்தில் இடம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தெல்லிப்பளையை சொந்த இடமாக கொண்டு பருத்தித்துறை வியாபாரி மூலையிலே வசிக்கின்ற குறிக்கப்பட்ட எண்ணிக்கையான மக்களுக்கு அத்தகைய போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தேர்தல் கடமைக்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த 8,232 பேர் தேர்தல் கடமைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே கிட்டத்தட்ட 2,100 போலீஸ் உத்தியோகத்தர்களும் தேர்தல் கடமைக்காக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இதே வேளையிலே பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள், நிர்வாக கிராம அலுவலர்கள் இணைந்ததாக பிரதேச இணைப்பு அலுவலகங்கள் 20, 21, 22ஆம் தேதிகளிலே அங்கு இயங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையிலே தேர்தல் கடமைகளால் ஈடுபடுகின்ற அனைத்து தர உத்தியோகத்தர்களுக்கும் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று அவர்களுக்கு தேர்தல் செயற்பாடுகளிலே என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த விடயங்கள் அவர்களுக்கு எம்மால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே முகவர்கள் தொடர்பாக முகவர்களுக்கு அதிகாரமளிக்கப்பட்ட முகவர்களுக்குமான முழுமையான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே வாக்களிப்பு நிலையம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வேட்பாளர் சார்பிலும் 2 முகவர்கள் பங்கேற்க முடியும். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற வாக்கெண்ணும் நிலையம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேட்பாளர் சார்பில் 5 முகவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். தபால் மூல வாக்கெண்ணல் நிலையத்திற்கு ஒவ்வொரு வேட்பாளர் சார்பிலும் 2 முகவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் பெறுபேறு வெளியிடுகின்ற நிலையத்திற்கு அதிகாரமளிக்கப்பட்ட முகவருடன் மேலும் ஒருவரும் அங்கே இணைக்கப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே வேளையிலே ஒவ்வொரு வேட்பாளர் சார்பிலும் ஒரு முகவர் 21ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே சமூகம் அளித்து வாக்குப்பட்டி கையளிக்கின்ற நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்ய முடியும். இம்முறை தேர்தலுக்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய 42 பேருந்துகளும் தனியார் போக்குவரத்து சங்கத்தினுடைய 132 பேருந்துகளும் தேர்தல் கடமைக்காக எம்மால் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. விசேடமாக கடல்வழி போக்குவரத்துக்குரிய பிரதேசங்களாக நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு மற்றும் எழுவதீவு பிரதேசங்களுக்கு கடல்வழி போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வாக்குச்சாவடிகளையும் அதே வழியிலே வாக்குப்பட்டிகள் மற்றும் உத்தியோகத்தர்களை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் கடல் வழியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நெடுந்தீவு பிரதேசத்திலிருந்து வாக்களிப்பு முடிவடைந்த பின்னர் மீண்டும் வாக்குப்பட்டியை எடுத்துவதற்கு விமானப்படையினருடைய உதவி பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதே வேளையிலே வாக்குப்பட்டி மற்றும் வாக்குச்சீட்டு இதர ஆவணங்களை வழங்குகின்ற செயற்பாடு நாளை 20ஆம் தேதி காலை 7 மணிக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. முதலாவது பேருந்து 8:30 மணியளவிலே மத்திய கல்லூரியிலிருந்து புறப்படுவதற்குரிய ஏற்பாடுகளும் எம்மால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. முறைப்பாடுகள் தொடர்பிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இதுவரையிலே
45 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வன் செயல்கள் அல்லது வன்முறைகள் ஏதுமற்ற முறைப்பாடுகளாக அனைத்தும் சட்ட மீறல்களாகவே காணப்படுகின்றன. அந்த வகையிலே முறைப்பாடுகளை பதிவு செய்யக்கூடிய தொலைபேசி இலக்கங்கள் எம்மால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 0766535805 அல்லது 0719999600 அல்லது 0212212293 என்ற தொலைபேசி இலக்கங்களும் மற்றும் வாட்ஸ்அப் இமெயில் முகவரிகளும் எம்மால் அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப் இலக்கங்களாக 0718789516 வாக்களிப்பதற்குரிய செல்லுபடியான அடையாள அட்டைகளாக தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியான கடவுச்சீட்டு, செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம், அரசு சேவை ஊழியர்களுடைய அடையாள அட்டை, பிரதேச செயலாளர் அலுவலகத்தினால் வழங்கப்படுகின்ற முதியோர் அடையாள அட்டை மற்றும் ஆட்பதிவு திணைக்களத்தினால் விநியோகிக்கப்படுகின்ற மத உறுமாறுகளுக்கான அடையாள அட்டை, ஆட்பதிவு திணைக்களத்தினால் விநியோகிக்கப்படுகின்ற தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்துகின்ற கடிதம், விசேட தேவை உடையவர்களுக்காக தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை, தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை ஆகியன ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே இம்முறை தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்து இதுவரையிலே அதற்குரிய தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் பிரதேச செயலகங்களிலே நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த தகவல்களை பெற்று அவர்களுக்குரிய அந்த அடையாள கடிதம் வழங்குவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனை பிரதேச செயலாளர்கள் உறுதிப்படுத்தி வழங்குவதன் மூலம் அவர்கள் தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய நிலைமை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்காக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆட்பதிவு திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் கடமைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 511 வாக்களிப்பு நிலையங்களிலே பெரும்பாலான வாக்களிப்பு நிலையங்களிலே இந்த விசேட தேவைக்குரியவர்கள் வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகள் பெரும்பாலான நிலையங்களிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் இந்த வாக்கெண்ணல் நடைமுறைகளை பார்க்கின்ற போது எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே 41 வாக்கெண்ணல் நிலையங்களிலே வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக தபால் மூல வாக்களிப்பை எண்ணுகின்ற வாக்கெண்ணல் நிலையங்களாக 14 நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. தபால் மூல வாக்களிப்பிலே கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தினுடைய வாக்களும் இணைத்து எண்ணுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதே வேளையிலே வாக்கெண்ணல் செயற்பாடுகளிலே முதல் கட்டமாக அஞ்சல் வாக்களை எண்ணுகின்ற செயற்பாடு 21ஆம் தேதி பிற்பகல் 4:15 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது. மேலும் இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்கெண்ணல் நடைமுறைகள் வாக்கு பெட்டிகள் கிடைக்கப்பெறுகின்ற அடிப்படையிலே பிற்பகல் 6 மணி அளவிலே ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நலனோன்பு வசதிகள் தொடர்பாக பார்க்கின்ற போது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே வாக்கெண்ணல் நடைமுறைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நலனோன்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தேர்தல் முடிவுகளை வெளியிடுகின்ற போது வாக்கெண்ணல் நிலையத்தினுடைய பெறுபேறுகள் ஒவ்வொன்றும் பிரதான வாக்கெண்ணும் அலுவலரால் வாக்கெண்ணும் நிலையத்திற்கு முன்பாக காட்சிப்படுத்தப்படும். அதே வேளையிலே வாக்கெடுப்பு பிரிவு ரீதியான தேர்தல் பெறுபேறுகளும் மாவட்ட ரீதியான தேர்தல் பெறுபேறும் கிளிநொச்சி மாவட்டத்தை உள்ளடக்கியதான யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துடைய பெறுபேறும் தெரிவு தேர்ச்சி அலுவலராலே வெளியிட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. விருப்பு வாக்குகள் கணக்கீடு தொடர்பாக தேசிய ரீதியிலே அனைத்து முடிவுகளும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றதும் எந்த ஒரு வேட்பாளரும் 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பம் ஏற்படும் இடத்து 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகள் எண்ணுவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்படும் சந்தர்ப்பத்திலே அதற்கேற்ற வகையிலே வாக்களை எண்ணுவதற்கு உத்தியோகத்தர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு எம்மால் அதுக்குரிய நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இம்முறை வாக்களிப்பு நிலையத்திலே வழமையாக காலை 7 மணிக்கு ஆரம்பிப்பது போல வாக்களிப்பு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படும். இம்முறை விசேட ஏற்பாடாக பிற்பகல் 4 மணிக்கு வாக்களிப்பு நிலைய வரிசையில் தரித்து நிற்கின்ற வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டை வழங்குவதற்குரிய அறிவுறுத்தல் நமக்கு தேர்தல் ஆணையாளர் திணைக்களத்தில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே 4 மணிக்கு வாக்களிப்பதற்கு வரிசையிலே நிற்பவர்களுக்கு அந்த நேரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு முழுமையாக அந்த வாக்குச்சீட்டுகள் வழங்கப்பட இருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகளை நிலையத்தினுடைய
பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர் ஒருவர் மூலம் உறுதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு யாழ்ப்பாணம் மாவட்டத்துடைய அனைத்து தேர்தல்கள் தொடர்பான பூர்வாங்க நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளதுடன் மாவட்டத்தில் 4,69,686 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் நாளைய தினம் காலை 7 மணி தொடக்கம் வாக்குப்பெட்டிகள் விநியோகம் செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்று மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி ஜே முரளிதரன் தெரிவித்தார். இன்றைய தினம் மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற தேர்தல் தொடர்பான விசேட கூட்டத்தின் பின்னர் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 4,49,686 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அதுபோல 13,116 பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தபால் மூலம் வாக்களிக்கும் பணிகள் யாவும் நிறைவு பெற்றுள்ளன. 21ஆம் தேதி அன்று நேரடியாக வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று மக்கள் வாக்களிக்கலாம். காலை 7 மணியிலிருந்து வாக்களிப்புகளானது ஆரம்பிக்கப்படும். பிற்பகல் 4 மணி வரை மக்கள் வாக்களிக்க முடியும். கடைசி நேரம் வரைக்கும் இருக்காமல் மக்கள் நேர காலத்துடன் சென்று தங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் 4 மணிக்கு வாக்களிப்பு நிலையங்களின் கதவுகள் யாவும் அடைக்கப்படும். வாக்களிக்கும் நிலையங்களாக 442 நிலையங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளன. அதே போல வாக்கு எண்ணும் நிலையமாக மட்டக்களப்பு இந்து கல்லூரி அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு 47 வாக்கு எண்ணும் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 10 அலுவலகங்கள் தபால் மூலம் வாக்குகளை எண்ணுவதற்காகவும் மிகுதி 37 நிலையங்கள் சாதாரண வாக்குகளை எண்ணுவதற்காகவும் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணிகளுக்காக அரசாங்க உத்தியோகத்தர்கள் 6,750 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் யாவும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு இன்றைய தினத்துடன் முடிவடைந்துள்ளன. இன்றைய தினத்திலே இராணுவ ஏர்ஃபோர்ஸ் போன்ற உத்தியோகத்தர்களும் கூட எங்களோட வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பாக பேசிக்கொண்டார்கள். இதுவரை 57 தேர்தல் விதிமீறல்கள் எங்களுக்கு முறைப்பாடாக செய்யப்பட்டுள்ளன. எந்த ஒரு இடத்திலும் தேர்தல் வன்முறை சம்பவங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகவில்லை. நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மட்டுமன்றி போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் அதிகாரமளிக்கப்பட்ட முகவர்களுக்கும் பயிற்சி வகுப்புகள் அளித்துள்ளோம். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் முதலாவது வினாத்தாள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து பரீட்சை திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியன இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. கல்வி அமைச்சு தரும் 5 புலமை பரிசில் பரீட்சைகள் தொடர்பில் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை ஒன்றிலேயே இது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய விசாரணைகள் நிறைவடைந்தவுடன் இது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருட புலமை பரிசில் பரீட்சையின் முதலாவது வினாத்தாளின் சில வினாக்களுடன் கூடிய மாதிரி வினாத்தாள் அளவு பிரதேசத்தை சேர்ந்த பிரபல மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவரினால் வெளியிடப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் குழுவின் இணக்கப்பாட்டுடன் வெளியிடப்பட்டதாக கூறப்படுகின்ற 3 வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை வழங்க பரீட்சை திணைக்களம் கடந்த 17ஆம் தேதி தீர்மானித்தது. இந்நிலையில் நேற்று தினம் காலை பரீட்சை திணைக்களத்திற்கு முன்பாக பெற்றோர்கள் குழு ஒன்று போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து பதற்றமான சூழ்நிலையை கட்டுப்படுத்த கழக தடுப்பு பிரிவு வரவழைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். அது மாத்திரமன்றி 6 பெற்றோர்களுக்கு பரீட்சை ஆணையாளருடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஆணையாளர் நாயகம் அமீர் ஜெயசுந்தரம் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்துவது அவசியமானால் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். அதேவேளை புலமை பரிசில் பெற விண்ணப்பித்த மாணவர்களின் பெற்றோர்கள் குழுவும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பில் கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாட தயார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் ஊடக பிரதானிகளுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அவர் இதனை கூறியுள்ளார். இதன்படி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்ததன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பதா அல்லது விரைவான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதா என்பது குறித்து ஆலோசிக்க வேண்டியுள்ளது. எவ்வாறாயினும் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்காமல் செயற்பட முடியாது எனவும்
அதற்கமைய நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்னர் ஒரு வார காலத்துக்கு போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தினரை உள்ளடக்கிய விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நாளை மறுதினம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறவுள்ளது. 17 மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாட்டை இயக்கப் போகும் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதில் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்த தகுதி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தேர்தலுக்கு முன்னைய மற்றும் பின்னரான காலப்பகுதிகளை உள்ளடக்கும் வகையில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்கு தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் தேர்தல் தொடர்பான பணிகளுக்காக சுமார் 65,000 போலீசார் தேவைப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்க வணிக கடன் வழங்குனர்களுடன் இலங்கை உடன்பாட்டை எட்டியுள்ளது. தற்போதைய நிகர கடன் பெறுமதியில் 40.3% நிவாரணம் பெறுவதற்கும் சுமார் 17.5 பில்லியன் டாலர் வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்க இலங்கை அதன் வணிக கடன் வழங்குனர்களுடன் உடன்பாட்டை எட்டியுள்ளது. இந்த உடன்பாட்டினூடாக குறிப்பிடத்தக்க கடன் நிவாரணம் கிடைக்க இருப்பதோடு கடன் வட்டி செலுத்தும் தொகை குறைவடைவதன் மூலம் நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்த வாய்ப்பு ஏற்படுகிறது. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தொகுதி மட்டத்தில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கட்சிகளின் கிளை அலுவலகங்களையும் அகற்றுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி இன்றைய தினம் நள்ளிரவு முதல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தலைமை அலுவலகமும் தொகுதிக்கு ஒரு அலுவலகம் மட்டுமே காணப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். முன்னதாக அமைக்கப்பட்ட மற்ற அனைத்து அலுவலகங்களையும் அந்தந்த கட்சிகள் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாவிட்டால் போலீசார் மூலம் அகற்றப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளை எண்ணும் பணி பிற்பகல் 4:15 மணியளவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் எண்ணப்பட்டதன் பின்னர் முடிவுகளை ஊடகங்களுக்கு வெளியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். உத்தியோகபூர்வ முடிவுகள் கிடைக்கும் வரை உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தனது வாக்கை வாக்காளர் எவ்வாறு சரியாக குறிப்பிடுவது என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கின்றார். இறுதிக்கட்ட போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை உயிருடன் பிடிக்கக்கூடியதாக இருந்திருந்தால் அது இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இறுதிக்கட்ட போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை உயிருடன் பிடிக்கக்கூடியதாக இருந்திருந்தால் அது இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். இலத்திரனியல் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளதாவது, புலிகள் அமைப்பை அழித்து ஒழிக்கலாம் என்ற எண்ணம் ஆரம்பம் முதலே என்னுள் இருந்தது. எனக்குரிய வாய்ப்பு கிடைத்த சந்தர்ப்பத்தில் அதனை பயன்படுத்திக் கொண்டேன். போர் முடிந்துவிட்டது என்ற தகவல் கிடைத்தது மிகவும் பெருமையாக இருந்தது. ஆனால் பிரபாகரனை உயிருடன் பிடிக்கக்கூடியதாக இருந்திருந்தால் அது மேலும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். விமான நிலையத்தில் இருந்து இறங்கியதும் தாய்மண்ணுக்கு முத்தமிட்ட சம்பவம் உணர்வால் ஏற்பட்டது. இது திட்டமிட்டு செய்யப்பட்டதொன்றல்ல. அதேவேளை அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் போனதால் தான் ராஜபக்சர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன என்றார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.